நம்ம அரசாங்கம் மாடித்தோட்டம் எல்லாருமே தொடங்கணும் அப்படின்றதுக்காக ரூ. 900 மதிப்புள்ள மாடித்தோட்ட பொருட்களை ரூ. 450 மானிய விலையில் கொடுக்குறாங்க. அதை நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கணும், அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதில் மண்கலவை தயார் பண்ணி எப்படி நம்ம மாடித்தோட்டம் வைக்கலாம், இது எல்லாத்தையுமே விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதே போல் மாடித்தோட்ட பொருட்கள் மானிய விலையில் கொடுக்கறது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆடிப்பட்டத்தை சிறப்பாக நம்ம ஆரம்பிக்கிற மாதிரியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயந்தான். அதனால் தாராளமாக நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். உங்கள் ஏரியாவில் இருக்கிற, உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா அவங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த கிட்டை கொடுத்துருவாங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு 2 கிட்டு, அதாவது 12 பேக்கு. ஒரு கிட்டில் 6 பேக் இருக்கும். அப்போ நீங்கள் ஆதார் கார்டும் உங்கள் மொபைலும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஃபோட்டோ கூட தேவையில்ல, அதிலே ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா மாதவரம் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கிது. அதை விட்டாக்கா அண்ணா நகர், திருவான்மியூர், அடுத்தது செம்மொழி பூங்கா, இங்கெல்லாம் கிடைக்கிது. சென்னையில் இருக்கிறவங்க இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கின்னு உங்களுக்கு இதை தந்துடுவாங்க. ரூ. 900 மதிப்புள்ள இந்த கிட்டு மானிய விலையில் ரூ. 450 கொடுக்குறாங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு 2 கிட்டு, 12 பேக்குங்க. உங்கள் குடும்பத்தில் 2 பேர் பெரியவங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா 2 ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாக்கா 4 கிட்டு நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூரில் தான் இந்த கிட்டு வாங்கியிருந்தேன். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஒரு பேக்லேயே கட்டியே கொடுத்துட்டாங்க அவங்க. பரவாயில்ல, நம்ம பேக் எடுத்துகிட்டு போகிற செலவும் மிச்சம். ஆனால் அம்பத்தூரில் கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது. அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துக்குள்ளாரே வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் மாடித்தோட்டம் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 12 பேக் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு ஆதார் கார்டில் நீங்கள் 2 கிட்டு வாங்கினீங்கனாக்கா ஸ்டார்டிங்கில் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான பேகை வாங்கிக்கலாம். இப்போது இதில் என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல க்ரோ பேக் 1க்கு 1, ஒரு அடிக்கு ஒரு அடி, ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் இருக்கிற மாதிரி க்ரோ பேக் 6 க்ரோ பேக்கு, அதாவது 6 கிட்டு அப்படின்றதுனால 6 க்ரோ பேக் கொடுத்துருக்காங்க. இதோடைய குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பரவாயில்ல, மீடியமாக இருக்குது. ரொம்ப ஹை குவாலிட்டிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மானிய விலையில் இது கொடுக்குறதே பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரோ பேக் வேறு வாங்கிக்கலாம். தேங்காய் நார் கட்டிகள் 6, இது தோராயமாக அவங்க 10 கிலோ சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டியும் கிட்டத்தட்ட 2 கிலோக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு தேங்காய் நார் கட்டிகளே நம்ம 2 பேகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரம் புதுசாக கொடுக்குறாங்க. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான். ஆனால் மாதவரத்தில் இல்லை. 4 கிலோ, அதாவது 2 கிலோ 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீம் ஆயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைகோட்ரோமா விரிடி உயிர் உரம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசோஸ்பைரிலம் அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்போ பாக்டீரியா. அடுத்தது விதைகள் ஒரு 10 விதமான விதைகள் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பாலக்கீரை, அடுத்தது வெண்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது கொத்தவரை, அப்புறம் தக்காளி, அடுத்தது சிறுகீரை, கத்தரி, 6 விதமான விதைகள் நினைக்கிறேன். அடுத்தது ஒரு கையேடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் எப்படிலாம் நம்ம மாடி தோட்டம் வைக்கலாம், என்னென்ன பூச்சி விரட்டிலாம் தெளிக்கலாம், எப்படி செடிகள் வளர்க்கலாம், இது எல்லாத்தையுமே தெளிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்தாலே நம்ம கரெக்டாக புதுசாக தொடங்குறவங்க தாராளமாக மாடி தோட்டம் தொடங்கிடலாம். நான் ஏற்கனவே இந்த கிட்டை எப்படி ரெடி பண்ணி மாடி தோட்டம் வைக்கலாம் அப்படின்ற வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். போன வருஷமே போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் இதை வாங்கிட்டு எப்படி மண்கலவை ரெடி பண்ணலாம் அப்படின்றத அதில் பார்த்துக்குங்க. இதில் ஸ்பெஷலாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 4 கிலோ மண்புழு உரம் கொடுக்குறாங்க. மற்றபடி ஆஸ் யூஷுவல் போன வருஷம் கொடுத்த மாதிரி தான். ஆனால்
சென்னையில் இந்த மாதவரம் மற்ற ஏரியாவிலலாம் இது வந்து கிடையாது. உங்கள் ஏரியாவில் எதோ கொடுக்குறாங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தான் போகணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அங்கே போய்ட்டு கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னாக்கா கூகுளில் கிட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதையும் வந்துட்டு நான் போன வருஷம் வீடியோவிலேயே போட்டிருக்கேன். அது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். மாடித்தோட்டம் எப்படி தொடங்கலாம்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தாராளமாக போயிட்டு நீங்கள் இந்த கிட்ட வாங்கலாம். இது வந்துட்டு ஒர்த்தபுளாக இருக்கா, ரேட்டு வந்து கரெக்டாக, இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மானிய விலையில் கொடுக்குற கிட்ட வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு குவாலிட்டி எவ்வளோ இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதனால் இது ஒர்த்தபுளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, 450 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கலாம். அதனால் தாராளமாக நீங்கள் போய் வாங்கி எல்லாருமே மாடித்தோட்டம் தொடங்குங்க. முக்கியமாக இந்த ஆடிப்பட்டத்தில் இதை கொடுக்குறதுனால நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மாடித்தோட்டம் தொடங்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.